வணக்கம் நண்பர்களே. அமைச்சர் KN நேரு பற்றிய ஒரு பதிவு இது. அவருடைய அமைச்சகத்தின் கீழ் நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் நடந்த ஊழல்கள் குறித்து அமலாக்கத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை. அதை வைத்து தான் இன்று பரபரப்பான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றிய பதிவு. இதுவரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கங்க, அப்போ தான் என் பதிவில் வந்து சேரும். சரி, இப்போ அமைச்சர் KN நேரு அமைச்சகத்தின் கீழ் வருகிற அந்த துறையில் நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் வேலை காலி அப்படின்னு சொல்லி போன வருஷம் நடந்த ஒரு அறிவிப்பில் அண்ணா பல்கலைக்கழகம் மூலம் நடத்தப்பட்ட தேர்வு, அதிலேருந்து நாங்கள் இவ்வளோ பேரை தேர்ந்தெடுத்திருக்கோம்னு சொல்லி அமைச்சர் தரப்புலேருந்து ஒரு பதில் சொல்கிறாங்க. ஆனால் இந்த செய்தி வருவதற்கு முன்னாலேயே அண்ணாமலை வந்து ஒரு 888 கோடியோ 886 கோடியோ 800 and சம்திங் இவ்வளோ கோடி வந்து ஊழல் நடந்திருக்கு இந்த துறையில், அமைச்சர் என்ன பதில் சொல்கிறான்னு சொல்லி கேட்டிருந்தார். அதுக்கு KN நேரு ஒரு பதில் சொல்லியிருக்கார். ஆனால் அமலாக்கத்துறை சார்பாக வரும் செய்திகள், அமலாக்கத்துறை நேரடியாக செய்தி சொல்லாட்டாலும் அந்த அமலாக்கத்துறை வட்டாரங்கள் சொல்கிற செய்தி என்ன அப்படின்னா, இவங்க ஏற்கனவே KN நேருடைய சகோதரர் அவர் நடத்தின ரவிச்சந்திரன் நினைக்கிற அவர் பேர், அவர் வந்து பழைய வழக்குன்னு சொல்கிறாங்க, எப்போன்னு தெரியாது. ஆனால் வங்கி தொடர்பான ஒரு வழக்கு, வங்கியில் ஏதோ ஒரு கடன் திருப்ப செலுத்தலையோ இல்லை பணம் வாங்கினதில் ஏதோ ஒரு வங்கி சம்மந்தப்பட்ட வழக்கு KN நேருவோட சகோதரர் அவருடைய இடத்துலையும் அது சம்மந்தப்பட்ட இடங்கள்லையும் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி அந்த வழக்கு முடிக்க வைக்கப்பட்டது. ஆனால் அதில் சிக்கின டிஜிட்டல் கருவிகள், அதில் சிக்கிய ஆவணங்கள், அதன் மூலமாக இது தெரிய வந்திருக்கு. எப்படி தெரிய வந்ததுன்னு பாருங்கள். இந்த ஊழல் நடந்திருக்கு, 1,00,000 பேர் வேலை கிடைக்காமல் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். ஏன் இந்த ஏமாற்றம் அடைந்துள்ளனர் இந்த வார்த்தையை சொல்கிறோம்னா, இந்த தேர்வு நடந்துச்சு இல்லையா, இந்த பணிக்கான தேர்வு, இந்த தேர்வுக்கான வினாக்கள் முதல்லையே அவங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு. யாருக்கு? இந்த பணம் கொடுத்தவங்களுக்கு. எவ்வளோ கொடுத்தாங்களோ, அதாவது சொன்னது வந்து 35,000 40 லட்சம் ரூபா கொடுத்த எல்லாத்துக்குமே இந்த வினா இதை தான் கேட்போம் அப்படிங்கிற கேள்வி லீக் ஆகிருக்கு. அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதை வச்சு தான் அவங்க பாஸ் ஆகியிருக்காங்கன்றதான் குற்றச்சாட்டு. ஏற்கனவே சேகர் பாபு, தங்கம் தென்னரசு, முன்னாள் அமைச்சர் பொன்முடி, இப்போ இருக்கிற தொழில்துறை அமைச்சர் DRP ராஜா, எல்லார் மேலேயும் இப்போது வழக்குகள் எல்லா குற்றச்சாட்டுகள் எழுந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுகள் எழும்பொழுது KN நேரு இப்போ ஒரு அறிக்கை கொடுத்துட்டார். அறிக்கை கொடுப்பதுங்கிறது வந்து சாதாரணம். ஆனால் முதல்வர் பதில் சொல்லணும். ஸ்டாலின் சொல்வாரா? தொடர்ந்து பேசுவோம். இது குறித்து நிறைய பதிவுகள் ஆகிடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கோங்க.